ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம இப்போ கோல் இந்தியா பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம ரிசல்ட் எதெல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கோம் நிஃப்டி 50ல் அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இடையில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோல் இந்தியாவை பற்றி இது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேஸ் போட்டிருந்தார். அதனால நம்ம லைனப்பில் கோல் இந்தியாவும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கோல் இந்தியாவை நம்ம பார்த்துருவோம். கோல் இந்தியாவோட ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. இப்போ 464ல் இருக்குது. இன்றைக்கி 8ஆம் தேதி க்ளோஸ் 464. இன்றைக்கி மாத்திரமே ரூ. 8 ஏறி இருக்கிறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 85 நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் 60 இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. மொமெண்டம் நல்லா பிக்கப் ஆகிருக்கு. புல்லிஷில் தான் இருக்குது. 71. அனாலிசிஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 470. அதுக்கு இப்போவே அவன் 466 போயிட்டு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். 470 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்க போகிறானா அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்க வேண்டியதா. இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்க கரண்ட் ரேஷியோ 1.7 இருக்குது. ஸோ இப்போ 1.7ங்கிறது நல்லா கமாண்டபிள் கரண்ட் லைபிலிட்டி மீட் அவுட் பண்ணுறதுக்கு. ஆர்ஓசிஇ 27.9ம் ஆர்ஓஇ 45ஆகவும் இருக்குது. இது ரெண்டுமே 25க்கு மேலே இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ரிட்டர்னை நல்லா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஇ ரேஷியோ 8.8 இருக்குது. இன்னும் இதுக்கான பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ப்ரைஸ் டு புக் 3.4 இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட்லேயும் வேல்யூஷனில் இதுக்கு இன்னும் நமக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் என்ன செய்கிறாங்க, 52.7 இருக்குது. அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் 21 பாயிண்ட்டு சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 52.7ஐயும் எடுத்துக்கிறோம் கணக்கில், இது ரெண்டுத்தையும் கூட்டி 73ஐயும் எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல 60க்கு போட்டிருக்கிறாங்க. 60க்கு போட்டாங்கன்னா என்ன நடக்குங்கிறத நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் 60க்கு சேர்த்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஆனுவலுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்க்கும்போது முதல்ல கேஷ் ஃப்ளோவை பார்த்துருவோம். கேஷ் ஃப்ளோ மார்ச் மாதத்துக்கு இன்னும் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு, நெட் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு போடலை. ஆனால் போன வருஷத்துக்கு நெகட்டிவாக இருந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பாசிட்டிவாக இருந்திருக்கு 2 வருஷமாக. 23ல் மாத்திரம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போயிருப்பாங்க. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கோலுக்கும் சரி அயனுக்கும் சரி கவர்மெண்ட் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டியை மைனிங் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா டிமாண்ட் அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டில் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெவின்யூ க்ரோத் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்னு சொன்னால் போன வருஷம் மார்ச் மாதம் 40,300 கோடி ரூபா இருந்திருக்கு. இந்த வருஷம் 39,600 கோடியாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. பட் இதை பெருசாக நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இபிஎஸ்ஸும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் 9லேருந்து இந்த தடவை 14.4 இருக்குது. இப்போ இவனோடது 52.8 இது எஸ்டிமேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மார்ச் மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, அவன் ஏறுறானா இறங்குறானா, இவனுடைய பாஸ்ட் பிஹேவியர் என்னன்னு பார்த்தோம்னாக்க, இவன் போன வருஷம் 3 பாயிண்ட் ஏறி வச்சுருக்கிறான். 3.9 பாயிண்ட்டே ஏறி வச்சுருக்கிறான். அப்போ இது மாத்திரம் இல்லை, நம்ம அதுக்கு முந்தின வருஷத்தை நம்ம பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தோம்னா ஒரு 3.6% 6 பாயிண்ட் ஏறி வச்சுருக்கிறான். அப்போ இவன் ஜூன் மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 3.5 வரைக்கும் ஏறுறான் அப்படின்னு நம்ம கருதலாம். அப்படி ஏறினான்னாக்க நம்ம இதை ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 17க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது மேத்தமெட்டிக்கலாக போட்டோம்னா அரித்தமெட்டிக் கால்குலேஷனில் 17 வராது, அது 13 தான் வரும். ஆனால்
நம்ம இந்த பிஹேவியரை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, அது 17 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன ரிசல்ட்ல வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சரை எஸ்டிமேட் தான் பண்றோம். இதுக்கப்புறம் புக் வேல்யூ வந்து 135 ஆயிருக்கு. போன வருஷம் கூட 94 இருந்திருக்கு. இந்த வருஷம் 135 ஆயிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸல் ஷீட்ல போட்டோம். 135ன்னு போட்டோம். இப்ப நம்ம 73க்குன்னு தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்டிமேஷன் எடுத்திருக்கிறோம். 73ங்கிறது 52 புள்ளி பிளஸ் வந்து 21 பாயிண்ட் அ பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். அதுக்காகத்தான் நம்ம போட்டிருக்கிறோம். இப்ப இந்த இத போட்டுட்டு, இதுல இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மார்க் பண்ண போறோம். எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, இவனோட பிஹேவியர் எங்க இருக்குன்னா, அப் ட்ரெண்ட் பிரைஸ் வந்து மினிமம்த்துல இருக்கு. இவன் ஹை பிரைஸ் வந்து மினிமத்துல இருக்கு. அப்ப இவன் இன்னமும் புல்லிஷ் மார்க்கெட்ல தான் இருக்கிறதுனால, அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம்த்துல வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம கருதுறோம். அப்ப 346லேருந்து 340ஓ, 346ஓ இல்ல அதுக்கு முன்னாடி 378ஓ அதாவது டவுன் ட்ரெண்டோட மேக்ஸிமத்திலேயோ திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கிறோம். 378ஓ இல்லாட்டி 340லேருந்து 346ஓ அவன் வந்து கீழே இறங்கிட்டு திரும்பலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 420 எஸ்டிமேஷனுக்கு வந்து 420 ஒரு ஸ்கோர் இருக்கு. 466 ஒரு ஸ்கோர் இருக்கு. அப்புறம் 550 540, 610 இது இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்ப இந்த ஸ்கோர் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்றோம்? ஜூன் மாசத்துக்கு வந்து 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்படி 17 வந்துச்சுன்னா 367. ஸோ, அப்ப அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இவன் வந்து இன்னொரு இடத்துல வந்து 60 தான் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னான் இல்லைங்களா? அப்படி 60 தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதோட மேக்ஸிமம் ஸ்கோர் 566க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது இப்ப இந்த 2 வேல்யூ 367, 566 அத மனசுல வச்சுக்கிறோம். 566ங்கிறதை நம்ம மனசுல வச்சுட்டு அதையும் நம்ம மார்க் பண்றோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து இந்த 360 அந்த ரேஞ்சில இருந்தோ, 378 அந்த ரேஞ்சில இருந்தோ, 466 இந்த ரேஞ்சுக்குள்ள ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த குவார்ட்டர் வர்றதுக்கு 6 மாசம் டைம் இருக்கிறதுனால, நம்ம அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். எப்படியெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து போட்டுக்கலாம். இப்ப இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல வந்து போடுறோம். சார்ட்ல வந்து நான் மந்த்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாரி நான் ஃபீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ, இப்ப இவன் இறங்கினான்னாக்க எவ்வளோ தூரம் இறங்கினானோ திருப்பி அந்த வேல்யூவ உடைச்சுட்டு அடுத்த வேல்யூக்கு உடைச்சான்னா அடுத்தடுத்த வேல்யூக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்கே நம்ம பார்த்த எல்லா வேல்யூஸையும் நம்ம இங்க வந்து இப்படி கோடு போட்டு வச்சுக்கிட்டோம். எல்லாம் நெருக்கம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால மந்த்லிங்கிறபோது இருக்கும். இதே இது டேவா இருந்தா பெருசா இருக்கும். 1 டேவா இருந்தா பெருசா இருக்கும். ஸோ, இப்ப இந்த மாரி நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இந்த வந்து ஸ்க்ரீன்ல கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கால்குலேஷன் தேவைப்படுறவங்க இதே மாரி மார்க் பண்ணிட்டு, நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. சரி, இப்ப இவன் டவுன் ட்ரெண்ட் இறங்கிட்டானா அப்படின்னு சொன்னா, இல்ல இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரல. இன்னமும் அவன் வந்து அடுத்த கேண்டில் வந்து இது கீழ ரெட் ஃபார்ம் ஆனா தான் டவுன் ட்ரெண்டுக்கு வருவான் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி டவுன் ட்ரெண்டுக்கு வந்தான்னாக்க 420 உடைச்சான்னா 370, 370 உடைச்சான்னா 340 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப இவன் வந்து எந்த இடத்துல திரும்புறானோ, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட். 370ல திரும்பினான் அப்படின்னு சொன்னா, அடுத்த குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன்ல இருந்து திருப்பி அதுக்கு அடுத்த குவார்ட்டர் அத காட்டிலும் கூட போகும்னா 420 இல்லாட்டி இந்த இடத்துலயே சைட்வேஸ்லயே வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்ப மேலே ஏறுவானோ இந்த ரேஞ்சுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடுத்தடுத்த குவார்ட்டருக்கு எஸ்டிமேஷன் என்னவா இருந்தாலும் நமக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு டென்டேட்டிவ் ஸ்கோர் கிடைச்சிருச்சு. டென்டேட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இத கருத முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் ரிசல்ட் என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இதில நம்ம வந்து பிரைஸ வந்து லெவல்ஸ வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏத்த மாரி ஆல்டர் பண்ணிக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க! நன்றி நண்பர்களே! அ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி